இது ஒரு ஐக்கியமா என்று தேவன் கேட்கிறார். இது உங்களுக்கு என்ன எரிச்சல் வருன்றார். ரெண்டையும் நீங்க கலந்து செய்தீங்கன்னா இங்கேயும் பாத்துக்கிறாங்க, அப்புறம் சுடுகாட்டுல போய் என்ன செய்யறாங்க, சுடுகாட்டுல போய் பாத்துக்கிறீங்க. பாருங்க, இங்க சில மக்கள் இருந்தாங்க, அவங்க சுடுகாட்டுல போய் அப்பப்போ போய் மெழுகுதி ஏற்றிட்டு வருவாங்க, அப்பப்போ பாலை ஊத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்க இப்ப இல்ல, ஆனா அது என்ன சொல்லுது, நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. அப்ப ரெண்டு காரியங்களை கலந்து செஞ்சீங்கன்னா தேவனுக்கு எரிச்சல் மூட்டலையா? எரிச்சல். இது தேவன் எரிச்சல் மூட்டினா உங்களை ஆசீர்வதிப்பாரா? குற்றம், ஆக்கினைக்கு எதுவா போகும். என் வார்த்தை சொல்லுங்க, அது தேவனுடைய வார்த்தை இருக்கு. ரெண்டையும் நீங்க கலந்து செஞ்சீங்கன்னா, நாள் பார்க்கறது, சோசியம் பார்க்கறது, வீடு இந்த பக்கம் வாசம் இருக்கா, அந்த பக்கம் வாசம் இருக்கா, இந்த பக்கம் பாத்ரூம்பா, இந்த பக்கம் டேங்கா, அந்த பக்கம் டேங்கா, இதெல்லாம் மேஸ்திரி சொல்லலாம் கேட்டு தெரிஞ்சீங்கன்னா என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்? எரிச்சல் முழு தேவனுக்கு. தேவனுக்கு பாருங்க, இங்க ஒரு சகோதரர் இருக்காரு, வீடு கட்டி விக்கிற வேலை செய்யறாரு. அவரு வாஸ்து பார்த்தா கட்டணும், ஏன்னா விக்கணும் இல்ல. விக்கணும்னா வியாபாரம். அது வியாபாரம்னா நான் வாங்குற மக்களுக்கு என்ன தோதோ அதை பார்த்து கட்டணும், அது என்னுடைய வியாபாரம். நான் வியாபாரத்துக்கு வேலை செய்யறேன், அது போயிட்டு போகுது. ஆனா எனக்கு நான் பார்ப்பேன்னா என்ன ஆகும்? எனக்கு நான் பார்த்தேன்னா நான் என்ன செய்யறேன்னா தேவனுக்கு எரிச்சல் மூட்டுகிறேன். நீங்க ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 8 நம்பர் பிடிக்கும்னா வாங்க மாட்டீங்க. விற்கும் போது யாரு வாங்குவாங்க? யாரு வாங்குவாங்க? எப்படி விற்பீங்க? நீங்க விற்க முடியாதுல்ல. அப்படி ஒரு கோசான நிலத்தை குறைந்த விலை கேட்டா வாங்குவீங்க, விற்கும் போது வாங்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற விஷயத்துல உலகமும் தேவனுக்கும் கலந்து நீங்க செஞ்சீங்கன்னா என்ன செய்யணும்? நம்ம உலகத்தை போல தேவனுக்கு எரிச்சல் மூட்டுறோம். இது கர்த்தருடைய பந்திக்கு மட்டுமா இல்ல எல்லா நாளுமா? இன்னைக்கு மட்டும் நம்ம எல்லாத்தையும் சுத்தமா விட்டுட்டு வந்தா பரிசுத்தமாங்க, தகுதி ஆயிட்டீங்களாங்க? ஆயிடுவோம் நம்பலாமா? அததான் கர்த்தர் கேட்கிறாரா? இன்னைக்கு மட்டும் நான் இது செய்யல, நீங்க பாருங்க எதுவுமே செய்யல, இதுதான் தகுதியா? இத சொல்லையே. எல்லா வாழ்நாள் எல்லாம் நம்ம தகுதியாவே இருக்கணும். கர்த்தருடைய பந்தி படிக்கும் போது எல்லா நாளும் நாம் தகுதியா இருக்கணும். அவர்கள் அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடால் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்துக்கும் பேய்களுடைய பாத்திரத்திற்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. ரெண்டையும் நீங்க எப்படி கலந்து செய்வீங்க? உங்க குடும்பம் எப்படி ஆசீர்வாதிக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க? பூமிக்குரியவைகளை பணம் இருந்த ஆசீர்வாதமா? யார் சொன்னது? எப்படி? எங்கேயாவது வேத வசனத்தை காட்டுங்க, பூமிக்குரியவைகளை பணம் இருந்தா அது ஆசீர்வாதம் சொல்லி இன்றைய நாட்கள் ஒரு வசனத்தை நீங்க எங்காவது காட்டுங்க. எனக்கு இருக்கவே இருக்காது. பாருங்க, அப்படியானால் இந்த காரியங்கள் இல்லவே இல்லை. அப்படியானால் தேவனுக்கு நாம் எரிச்சல் மூட்டினா நம் தேவனை விட பலவான்களா? இந்த மக்கள் அதை செய்தார்கள். கர்த்தருடைய பந்தியின் வாரத்தின் முதல் நாள் செஞ்சாங்களா இல்ல மற்ற நாள் செஞ்சாங்களா? மற்ற நாட்களில் செஞ்சாங்க. அது கர்த்தருடைய பந்திக்கு தேவையா? ஆமாம், தேவை. அப்ப கர்த்தருடைய பந்தியை நீங்கள் எடுக்கிற பொழுது அதுக்கு முன்னாடியே நீங்க சரியா இருக்கணும் வாழ்க்கையில. இன்றைக்கு மட்டும் இல்ல, எல்லா நாளும் வாழ்க்கை ஜீவியத்தில் தகுதியாக பாத்திரவானாய் நடக்கணும். அப்படி பாத்திரவானாய் நடக்காத பொழுதுதான் இந்த மக்களுக்கு தேவனுக்கு எரிச்சல் மூண்டது. அப்ப இவர்கள் செய்த இந்த செயல் பாத்திரமானதா அபாத்திரமானதா? தகுதியானதா தகுதி அற்றதா? தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாததா? நன்மைக்கு எதுவானதா தீமைக்கு எதுவானதா? நிதானி தெரிந்தார்களா நிதானி தெரியவில்லையா? நம்ம சீக்கிரமா இன்வெர்டர் வாங்கணும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு செய்தி கேட்க முடியாம போயிட்டாங்க இப்பொழுது. அப்ப இதெல்லாம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு வேலையானது. எந்த செயலுமே இன்றைய நாள் மட்டும், கர்த்தருடைய நாள் இப்ப எவ்வளவு நேரம் கூடி வரீங்க? 8:30 மணி 10 மணி முடிஞ்சிடும். அப்ப 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் மட்டும் தகுதியானா போதுமா? 1 மணி நேரம் உட்கார்ந்து என்னங்க செய்வீங்க? நீங்க என்னமே செய்ய முடியாது. இதுதான் தகுதியா? இல்ல. இது வாழ்நாளில் வாழ்க்கையில் தகுதி. பாத்துங்க, நல்லா பாத்துங்க. வாழ்நாளில் வாழ்க்கையில் பாத்திரவானாய் நடப்பது. அப்ப இவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் தேவனால் சிட்சிக்கப்பட வேண்டியதா? இந்த சிட்சிக்கு ஏன் சிட்சிக்கணும்? தேவனுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்காங்க. நம்ம உங்களுக்கு ஒரு கடிந்து கொள்ளுதல் பிரசங்கம் பண்ணும்போது சபைக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கா இல்லையா? இருக்கிறது. நீங்களுடைய பிள்ளைகளை கடிந்து கொள்ளும் போது நல்ல நோக்கம் இருக்கா தீய நோக்கம் இருக்கா? நல்ல நோக்கம், புரியுது. அப்படியான சிட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு நல்ல நோக்கமா தீய நோக்கமா? நாம் இந்த பாடத்தை போதிப்பதன் மூலமாக சபைக்கு ஒரு நல்ல நோக்கத்தை தெரிவிக்கிறோமா? கண்டிப்பாக. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 31, 32.
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். எவ்வளவு நம்முடைய தேவன் அன்பா இருக்கார் பாருங்க. நம்ம உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். நல்லதானே? அப்ப ரெண்டு காரியங்கள்ல பங்கெடுத்து கொண்டா நாம் தேவனுக்கு எரிச்சல் மூட்டுகிறோம், குற்றவாளி ஆகிறோம். அதே சூழ்நிலையில கர்த்தருடைய பந்தி செய்கிறோம். அது ஆசீர்வாதமா ஆக்கினையா? ஆக்கினை. செத்து கூட போலாங்க. அது ஆவிக்குரிய மரணமா இருக்கலாம், பூமிக்குரிய மரணமாவும் இருக்கலாம். யாரும் பூமிக்குரிய மரணத்துல சாகல, அது வரைக்கும் நீங்க ஆக்கினைக்கு எதுவா செயலின்னு தேவன் பார்த்திருக்காரு. பூமிக்குரிய மரணத்தை செத்து போனீங்கன்னா அதுக்கும் தெரியாது நமக்கு. பாருங்க, அப்ப நாம் நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அதை நாம் படிக்க போறோம். நிதானித்தல் என்றால் என்ன என்பதை படிக்க போறோம். அப்போ பிதாவானவர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகள் மேல் அன்புள்ள கொண்டவராய் நடந்து கொண்டு வருகிறார். அப்படி என்பது நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமா? 1 கொரிந்தியர் 5:5 ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அந்த விபச்சாரம் செய்த மனிதனை பார்த்து தேவன் அவனை அசுத்தத்திற்கு சாத்தானுக்கு எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க? படிங்க அதை ஒருத்தர். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரசிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அவனுக்கு சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்பதற்காக அங்க ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, கிறிஸ்துவின் நாளில் காப்பாற்றப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படணும்னா யார்கிட்ட வச்சுக்கணும்? நம்ம யார்கிட்ட வச்சுக்கணும்? தேவன்கிட்ட தான் வச்சுக்கணும். ஆனா விதிமுறை என்னங்க? சாத்தானுக்கு கொடுக்கணும். தெரியுது? புரிஞ்சிச்சா? ஏற்கனவே முன்னாடி போஸ்ட். அதை ஏன் சாத்தானுக்கு கொடுக்கணும்? சாத்தான் திருத்துவானா? திருத்த மாட்டானே. சாத்தான் யாரை திருத்துவான் சொல்லுங்க? ஏங்க இந்த சபையாரை எடுத்து ஒரு தப்பு பண்ணதுக்காக சாத்தான்ட்ட கொடுத்துட்டாங்க. கடந்த வாரத்துல படிச்சோம் நம்ம. ஏன் கொடுத்தாங்க? சாத்தான் திருத்த மாட்டான். ஏன்? திருந்தினாங்களா இல்லையா? அதையும் நம்ம படிச்சிட்டோம். பாத்துங்க, சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்த அந்த சகோதரன் மனம் மாறினானா இல்லையா? இல்ல ஓடி போயிட்டானா? நான் நினைக்கிறோம் பிள்ளைகளை கடிந்து கொண்டு அது கோவிச்சுக்கும், அது எங்கேயோ ஓடி போயிடும். நீங்க நான் வளர்த்திருந்தா எதுக்கு ஓடுது? எதுக்கு ஓடும்? சுத்தி சுத்தி அங்கேயே இருக்கும். சுத்தி சுத்தி அங்கேயே தான் வரும். ஒரு பிள்ளையை நீங்க அடிச்சு பாருங்க, நேசிக்கிற பிள்ளை என்றால் நீங்க சுவாத்த சுத்தி சுத்தி அங்கேயே தான் வரும். திரும்ப திரும்ப மடியில உள்ளே வரும். நாய்க்குட்டியை பார்த்திருக்கீங்களா? அடிச்சீங்கன்னா அங்கேயே உள்ள நோண்டும், உள்ளே காலுக்குள்ள நோண்டும், இன்னும் காலை தூக்கும், இன்னும் தூக்கும், அங்கேயே கிடக்கும். அது என்ன சொல்லுது? கொண்டாலும் இங்கதான் கிடப்பேன். இதுதாங்க பிள்ளை, இதான் பிள்ளை, எங்கேயும் போகாது, அங்கதான் இருக்கும். பாருங்க, அதுக்கு தான் அவங்க கொடுத்தாங்க. அது நினைச்சு பார்க்கும், ஐயோ அருவருப்பான இடத்துல போய் என்னை தள்ளி விட்டாங்களே, ஏன் நீ தள்ளி விட்டாங்க? நான் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், இதனால என்னை தள்ளி விட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருந்துச்சு, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு, எவ்வளவு பெரிய சுதந்திரமா இருந்துச்சு, என்னை இந்த மோசமான இடத்துக்கு தள்ளி விட்டாங்களே, எந்த விதம் எல்லாம் பாவிகளா இருக்காங்களே, மொத்தமா நீ கெடுத்துருவாங்களே சொல்லி பயந்து நினைச்சுவான், திருந்தி ஓடியாந்துருவானாமா. அததான் செஞ்சாங்க. நாம நினைக்கிறோம், ஐயோ கோவிச்சுக்கும். என்ன கோவிச்சுக்கும்? யாருடைய சிந்தை அது? மனிதனுடைய சிந்தை. தேவனுடைய சிந்தை. அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கள். நல்ல நோக்கம் இருக்கா இல்லையாங்க? என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் நாளில் அவன் ரட்சிக்கப்பட, மாம்ச சிந்தை அழிந்து போறதுக்காக. பிள்ளைகளை நீங்கள் சிட்சிக்காவிட்டால் கெட்டு போயிடும். சிட்சை நமக்கு அவசியம். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரியான காரியங்களே நாம் செய்யப்பட வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. எபிரேயர் 12:5-8 நீங்க படிக்க வேண்டாம், ஏற்கனவே பல முறை நாம் படிச்சிருக்கிறோம். சிட்சையை நாம் அற்பமா எண்ணக்கூடாது. நாம் கடிந்து கொள்ளப்படும் போது நாம் சோர்ந்து போக கூடாது, மதிக்க வேண்டும். தேவன் எனக்கு ஒரு சிட்சையை கொடுப்பாருன்னா எப்படி கொடுப்பாரு? உற்றத்தார், இனஜன பந்துக்கள், என்னை சார்ந்தவர்கள், என்னை சாராதவர்கள், உலகம் எல்லா இடத்துல இருந்து எனக்கு சிட்சை வரும். எல்லாத்தையும் சகிக்கணும். நான் சகிக்கிறேனா என்பதை பார்ப்பதற்காகத்தான் நாம் சிட்சிக்கப்படுகிறோம். தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார். ஒவ்வொரு சோதனை கட்ட காலம் வந்து இடி மாதிரி பயந்து போயிடக்கூடாது. அது பயம் தேவையே கிடையாது. தேவன் எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலையும் நன்மையாக மாற்றித்தர முடியுமா முடியாதா? எசேக்கியா ஒரு ஜெபம் பண்ணார். எசேக்கியாவுக்கு அந்த ராஜா வந்துட்டார், அசிரிய ராஜா வந்துட்டார். வந்த உடனே அவர் என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, ஒரு ஏசாயாவுக்கு அனுப்பி ஜெபிக்கும்படி கேட்டார். பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறது, பெறுவதற்கோ எனக்கு பலன் இல்லை. அவனுடைய ராணுவம் கிடையாது, படைபலம் கிடையாது, குதிரைப்படை கிடையாது, காலால் படை கிடையாது, எந்தவித ஒரு காரியம் கிடையாது. அவனுடைய எல்லாமே இருக்கு. என்ன செய்ய முடியும்? நான் பெரிய பிள்ளைத்தாட்சியா இருக்கேனே,
ரொம்ப நெருங்கி போச்சு, பெத்தே ஆகணுமே, முடியலையே. தேவன் பார்த்தாரு, தீர்க்கதரிசி சொன்னாரு, போ நீ காலையில் எழுந்துச்சு பாருன்னு சொன்னார். காலையில் எழுந்துக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க? 1,85,000 பேர் செத்த பிரேதங்கள் இருந்தாங்க. திரும்புவதற்கான ஆவியை அவனுக்கு கொடுத்தாரு, வருவதற்கான ஆவியும் அவனுக்கு தான் கொடுத்தாரு, திரும்புவதற்கான ஆவியையும் அவனுக்கு கொடுத்தார். பாருங்க, தேவன் முடியுமா? முடியும். நாம் மிரண்டு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டே இருக்கணும். எரிகோ மதில் பயங்கரமான மதில், எரிகோ பட்டு சுத்தி வந்தாங்களா? இடிஞ்சு போச்சா? இடிஞ்சு போச்சு. சிங்கம், பயங்கரமான சிங்கம், தானியேல் தூக்கி போட்டாங்களா? போட்டாங்க. சிங்கம் ஐயோ கடி செத்து போச்சா? கட்டி போட்டான்னு சொல்றாரு. எங்கே வேணா போடட்டுங்க, நமக்கு என்னங்க அது? நாம் உண்மையா இருந்தால் தேவன் எப்பொழுதும் நம்மை காப்பாற்றுவார். அந்த மனிதனுடைய இருதயங்களை மாற்ற முடியும். நேபுகாத்நேச்சருக்கு மிருக இருதயத்தை கொடுத்தாரா? அவன் பெருமை பேசும்போது என்ன செய்தார்? மனிதனுடைய இருதயத்தை விட்டு மிருக இருதயம் மாறுபடி செய்தார். மனிதனுடைய இருதயத்தை மாற்ற முடியுமா? உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் மனிதனுடைய இருதயத்தை மாற்றும். எவ்வளவு பெரிய பொல்லாத மக்களா இருந்தாலும் நம்முடைய ஜெபம் அவர்களை மாற்றும். என்னுடைய உண்மை தன்மை, உங்களுடைய உண்மை தன்மை, நீதியின் தன்மை நிச்சயமாய் மாற்றும். தான் என்ன சொன்னார்? அதே என்றால் தேவனுக்கு நான் உண்மையாய் இருந்தேன், என்னை சிங்கங்களின் சேதப்படுத்தாதபடி தூதனானவர் வாயை கட்டி போட்டார். இயேசுவை அடிக்க வந்தார்கள், துரத்த வந்தார்கள், கல்லால் அடிக்க வந்தார்கள். தேவன் அனுமதிக்கிற வரைக்கும் முடிச்சா வேலை வரவில்லை, முடியவே முடியாது. தேவன் எப்போ ஒப்பு கொடுத்தாரோ அப்ப மட்டும்தான் முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இல்லாவிட்டாலும் இருக்கிறதா ஆக்குவார். அது சாத்தியம் இல்லையா? நான் பார்த்துட்டேன், திருந்தவே மாட்டாங்க, இவ்வளவு கடினமான மனுஷங்க. நீங்க முயற்சி பண்ணலங்க, நீங்க ஜெபிக்கல. மக்கள் சொல்றது, சில கணவன்மார் குடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, திருந்த மாட்டாங்களே, நீங்க வேலை செஞ்சீங்களா? செய்ய மாட்டேன், நான் தாழ்த்த மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் பணிந்து போக மாட்டேன், நான் கீழ்ப்பிடிச்சிருக்க மாட்டேன். எப்படி கணவர் மாறுவாரு? மாற மாட்டார், அப்படியே இருப்பார். தேவனுடைய வார்த்தை பொய்யாங்க? தேவனுடைய எந்த வார்த்தையும் பொய் கிடையாது. வேதாகம் முழுசு நீங்க தேடி பாருங்க, எத்தனை கணவன்மார்கள் மனைவிக்கீழாக இல்லாத இருக்கிறாங்க. எல்லாரும் சரி சொல்லுதாயன்னு இருக்காங்க. தீமை என்று வருகிற பொழுது நீதிமான்கள் எதிர்த்து நிற்கிறார்கள், இல்லையா? எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. தீமை என்று வருகிற பொழுது நீதிமான்கள் யோபு மாதிரி சரியா நிற்கிறாங்க. அப்படி நிக்கணும். எல்லாத்துக்கும் ஆமா இல்ல, தீமை என்று வருகிற போது ஒத்து போகாதபடி இருக்கணும். அப்ப நம்முடைய பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ரெண்டு காரியங்களை சேர்ந்து நாமும் செய்யக்கூடாது. அப்ப ரெண்டு காரியங்களை சேர்ந்து செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் சொல்றார் தேவன். 1 கொரிந்தியர் 11:31-32 மன்னிக்கணும், அதை நான் படிச்சிட்டோம். 1 கொரிந்தியர் 10:16-17 சிட்சையை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பெக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நம்ம இது 10ஆம் அதிகாரம் படிச்சோம் இல்லையா? நீங்கள் கர்த்தருடைய பத்தியிலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது என்பதற்கு மேல் நடந்த சம்பவம் இது. இடையில கொஞ்சம் 2 வருஷத்தை நம்ம வேற வசனத்தை கொண்டு வந்தோம். அப்ப 10ஆம் அதிகாரம் 16-17 படிச்சுட்டு தான் நம்ம 21ஆம் அதிகாரம் வசனத்துக்கு வந்திருக்கணும். ஆனா இந்த 21ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்? இந்த 16ஆம் அதிகாரம் மன்னிக்கணும் 10ஆம் அதிகாரம் 16-17 பாத்தீங்கன்னா நம்முடைய பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ஐக்கியம். கிறிஸ்து உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த ஐக்கியத்தில் இருக்கிற நீங்க அதை போய் எப்படி செய்வீங்க அப்படிங்கிற அந்த காட்சியை தேவன் உங்களுக்கு வலியுறுத்தும்படியாக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப கொரிந்து சபையிடத்தில் சரீரத்தையும் இரத்தத்தின் ஐக்கியத்தையும் குறித்து ஏன் வலியுறுத்தப்பட்டது? அதை 20-21 மீண்டும் வாசிங்க. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களுடனே ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. இதுக்காக தான் அந்த 16-17 வசனம் பேசினாரு. நீங்க இப்படி இருக்கிறீங்க, இது கர்த்தருடைய பந்தியில நீங்க பண்ணிட்டு ஐக்கியமா இருக்கிற நீங்க அங்க போய் கை வச்சீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? குற்ற முள்ளவர்களா இருப்பீர்கள், ஆக்கினைக்கு எதுவாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் பயம் இருக்கு? ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. பாருங்க, சாதாரணமா செய்யறாங்க. இது ஆக்கினை அவர்களுக்கு கொண்டு வரும். இந்த சந்தர்ப்பத்துல
பேய்களுடைய பாத்திரம் என்று எந்த கருத்துல இங்க பேசுறாரு தெளிவா தான் இருக்கு. அவங்க பேய்களுடைய பாத்திரத்தில் பானம் பண்ண கூடாது அப்படின்னா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதையும் சாப்பிட்டு இருக்காங்க, தேவனுடைய குமாரனுடைய பந்தியில் அப்பத்தையும் சாப்பிடுறாங்க. ரெண்டு என்ன செய்யுங்க, நீங்க ரெண்டையும் செய்யக்கூடாது. அப்போ ரெண்டையும் செய்யக்கூடாது என்ற கருத்துல மற்றொரு சந்தர்ப்பத்துல என்ன பேசுறாங்க பார்ப்போம். இப்போ இது வலியுறுத்திருக்கா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 10:18-19 பாடிச்சீங்கள். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? 14ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் சொல்றார். அப்ப என்ன செஞ்சாங்க? விக்கிரகங்களையும் செஞ்சிட்டாங்க. அப்புறம் இங்கேயும் வருவங்க, அப்புறம் வேளாங்கண்ணிக்கும் போகும், அப்புறம் இங்கேயும் வருவீங்க, அப்புறம் வேளாங்கண்ணி மொட்டையும் போடுவீங்க, அப்புறம் அங்க போய் உட்காந்து போட்டோவும் எடுப்பீங்க. வெக்கம். அது ஒரு அருவருப்பான இடம் உங்களுக்கு தெரியலையாங்க? அது ஒரு போட்டோ எடுத்துட்டீங்க, ஒரு பிரேம் பண்ணி எப்படி போடுவீங்க வீட்டுல? அது கிறிஸ்தவத்துக்கு என்ன சொல்லும்? அது எங்கேயாவது போய் இந்து கோயில உட்காந்து போட்டோ எடுத்து வீட்டுல மாட்டி வைப்பீங்களாங்க? சொல்லுங்க நீங்க. இதுவும் அதுவும் என்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க. சபை சரித்திரத்துல மத்தியஸ்தம் ஆசாரியன் போன வார்த்தை படிச்சோமா, முந்தின வார்த்தை படிச்சோமா? கோ ரிடம்ஷன், அதாவது மத்தியஸ்தனாக பரிந்து பேசுவது. யாரு? மரியாள் நமக்காக மத்தியஸ்தம் பண்ணி அவர் மூலமா ரட்சிப்பு கொடுக்குறாங்களாமா. 2வது நடுநிலை. இந்த 2வது நடுநிலை மரியாளுக்கு இருக்காங்க. இயேசு இல்லாம யார் ரட்சிப்பு இருக்காங்க? அப்போஸ்தலர் 4:12 இயேசு இல்லாம யார்ட்டுமே ரட்சிப்பு கிடையாது. மரியாள் 2ஆம் நிலையாமா, ரட்சிப்பு நமக்கு தருவாளாமா. பாருங்க, ரோமன் கத்தோலிக்கல இந்த வார்த்தை இருக்கு. தற்போது இப்பொழுது அதை மாத்த பாக்குறாங்க. இது வேண்டாம், அந்த வார்த்தை சரியில்லை அப்படி சொல்லுவது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க, ரொம்ப காலமா, இத்தனை ஆண்டு காலமா அது இருக்கு. இப்பதான் யாரோ ஒருத்தர் அதை மாத்துறதுக்கு தீர்மானிக்கிறாங்க. இது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2ஐயும் சேர்த்து செய்யக்கூடாது. அது எது அருவருப்போ அதை நம்ம பக்கத்திலே போக கூடாது. ஒரு கல்யாணத்தை உங்களை அழைக்கிறாங்க, அருகில் வீட்டுக்காரங்க, நீங்க போய் கோயில நில்லுங்க. இந்து கோயிலா இருக்கட்டும், எந்த கோயிலா இருக்கட்டும், நில்லுங்க. நீங்க எதுக்கு போயிருக்கீங்க? கோயிலுக்கு போயிருக்கீங்க. அதை எடுத்து பிரேம் பண்ணி மாட்டுவீங்களா நீங்க? அது போ அந்த படத்துக்களை அந்த சிலைக்கு முன்னாடி எடுத்து நிக்கிற அதை மாட்டுவீங்களா நீங்க? பாருங்க, இப்படி நாம சில நேரங்களில் விரும்புவதே அநீதி. அது ஒரு கலை சிற்பத்திற்கும் ஒரு விக்கிரக வழிபாட்டுக்கும் செய்வதற்கு எப்படி சாத்தியமா இருக்கும்? தேவனுக்கு எரிச்சல் மூலம் பார்த்து. அப்ப இந்த விதமா நாங்க சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்கவங்க, அது சார்ந்தவங்க, நீங்க ஒருவேளை கிறிஸ்டியன் சபையா இருக்கலாம், சொந்தக்காரங்க, அவங்க விக்கிரக வழிபாடு செய்யலாம் இருக்கலாம். இந்த தண்ணி வச்சுக்க, தண்ணி தெளிச்சின்னா உனக்கு சாபம் எல்லாம் நீங்கிடும், உன் வீட்டுல இருக்கிற தீட்டுல என்ன செய்யறேன் கழிஞ்சிடும். இப்படி அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, சாலமோனுடைய மனைவிமார்கள் சாலமோனை அழுத்தி 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 வெளியே கொண்டு விட்டாங்களா? தேவனை விட்டு வெளியே கொண்டு விட்டாங்க. பாருங்க, சிம்சோனை அவள் அந்த பெண்மணி அழுத்தி 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 முடிய சரிக்க வச்சுட்டாங்க. இப்படி உங்களை அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்குள் இல்லாத சில மக்கள் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து ரொம்ப ஜெபத்தில் இருக்கணும் அர்த்தம். அதுக்கு பேர் நீங்க ரொம்ப அதுக்காக போராடணும், அதுக்காக ரொம்ப ஜெபிக்கணும், அதுக்காக நிறைய வேலைகள் இருக்கு. அங்கே அழுத்தி 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 உங்களை கரைய பண்ணுவாங்க. நெஞ்ச கொஞ்சமாவது கரைய பண்ணுவாங்க. அப்படி அதே வேலையாவே இருப்பாங்க. இது அவங்களுடைய வேலை இல்லைங்க, சாத்தான் அந்த வேலையை செய்ய தூண்டி விடுவான். இது நமக்கு வந்த பெரிய வேலை, இன்னும் வேலை, அதிகமான வேலை. அதனால இந்த மாதிரி மக்களை நீங்கள் கவனிக்கிற பொழுது பயந்துட வேண்டாம். இன்னும் நமக்கு வேலை இருக்கிறது என்பதை நீங்கள் பலமான வேலை செய்யுங்கள். சோதோம் கொமோரா வீட்டுல பட்டணத்துல வேலை செய்வதற்கும் நீதிமன்றத்தில் வேலை செய்வது ஒண்ணாங்க? ரெண்டும் ஒரே மாதிரி எப்படி இருக்கும்? அப்ப விபச்சார விடுதி பக்கத்துல வேலை செய்வதும் சாதாரண இடத்துல வேலை செய்வது ஒண்ணா? தேவன் சொல்றாரு, அந்த விபச்சாரி வீட்டு பக்கத்துல என்ன செய்யாத, தெரு வழியா போகாது, மதுபானம் இருக்கும்போது என்ன செய்யாத, நீ பாராதே. அதுக்கெல்லாம் நீங்க வேலை செய்வது சாதாரண காரியமாங்க? பயங்கரமான வேலை. ஒரு சகோதரி வந்தாங்க, கூப்பிட்டாங்க, ஊழியத்துக்கு வாங்க போறதுன்னாங்க. வர்றேன், அந்த வீடு ரொம்ப மோசமான வீடு, உங்களை இழுத்துருவாங்க, நீ கவலைப்படாதம்மா, நீ கூட்டிட்டு போகும்போது. அது சரி, கூட்டிட்டு போனாங்க. அது விபச்சாரம் பண்ற வீடு. சரி, நம்மள ஒண்ணு இழுக்கல. தேவன் உங்களுக்கு பயத்தை உண்டாக்குனா நம்மள எதுக்கு கூப்பிட போறாங்க? அது தேவன் உங்களுக்கு பயத்தை உண்டாக்குனா அவங்க சத்தியத்தை கேட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒத்து போகல, அவங்க விலகி நின்றுக்கிட்டாங்க.
நீங்க தேவனுடைய அதிகாரத்துல போகும்போது தேவன் எங்களை குறித்ததான பயத்தை உங்களுக்கு தருவார். நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயம் கர்த்தருடைய மனுஷங்களை குறித்து பயம் ஏன் வருதுங்க? தேவன் அது கொடுக்கிறது, மனுஷங்க இல்ல. கர்த்தர் அந்த பயத்தை அவங்களுக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய மனுஷன் என்ற ஒரு பயத்தை உங்களுக்கு தருகிறார். அப்படியான நம்ம பார்த்த கருத்து என்னங்க? ரெண்டு பக்கமும் சேர்ந்து பங்காற்கூடாது. இந்த மக்கள் அப்படி இருந்தாங்க. இது கர்த்தருடைய அந்த வாரத்தின் முதல் நாள் மட்டுமா? அவங்க இருந்த வாழ்நாள்லையா? நம்ம பாடமே தாங்க. அந்த வாழ்நாளில் அவர்கள் பாத்திரவானா இருக்கணும். பாத்திரவான் என்பதற்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பந்தியை நீங்கள் பாத்திரவானாய் இருந்து பங்கு பெறுங்கள், அல்லது அபாத்திரமாய் போஜனம் பண்ணாதிருங்கள். பாத்திரவானாய் இருப்பது எப்படி? இன்று மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் அவர்கள் இருந்த வாழ்நாளில் அதையெல்லாம் என்ன செய்யணும்? நீக்கணும். அப்படி நம்ம வாழ்க்கை முழுவதும் நடக்க வேண்டாமா? இன்றைக்கு மாத்திரம் இல்லை. சில மக்கள் நினைக்கிறாங்க இன்றைக்கு மாத்திரம் தான் இருக்கணும் அப்படின்னா, அது யார் சொன்னது? பாருங்க, அது மாயத்தனம் என்று சொல்லுவார். சரி, அப்படி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பேய்கள் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்துல பேய்னா விக்கிரகம். மற்றொரு சந்தர்ப்பத்துல பேய்னா என்னன்னு பார்ப்போம். யாக்கோபு 3:14-15. நான் பேய் பார்த்தேன்னு சொன்னல, இப்ப பார்த்திருக்கேனா இல்லையான்னு பாருங்களேன். யாக்கோபு 3:14-15-16. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. இப்ப சொல்லுங்க, நீங்க பேயை பார்த்திருக்கீங்களா? சட்டை போட்டு எப்ப பார்த்தா சண்டை போட்டு தெரிஞ்சாங்கன்னு என்ன செய்வீங்க? வீட்டுக்குள் நுழைஞ்ச உடனே அந்த கணவனுடைய மனைவியோட சண்டை போட்டு என்ன ஆகுறது? நடுங்கி போவான். கணவனை பார்த்து ஒரு மனைவி நடுங்கிறா. ஏன்னா வந்து கிட்ட வந்தா போது சண்டை. மனைவி பார்த்து கணவன் நடுங்கிறான், கேன சண்டை. அதுக்கு என்ன பேருங்க? பேய். பேய்த்தனத்திற்கு அடுத்த காரியங்கள் பெருமை. பெருமை பேயா? பேய்ன்னு சொல்றாரு அங்க பாருங்க. உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இப்ப பேய்த்தனமா? இப்ப பேயை பாக்குறீங்களா நீங்க? அதுதான் பேய். எப்படி உருவம் கொடுப்பீங்க நீங்க? எப்படி உருவம் கொடுப்பீங்க? இதுதான் பேய். வைராக்கியம் விரோதம் சண்டை எங்கே உண்டோ அங்க எல்லாம் அதெல்லாம் பேய், மொத்த தீமை. இவங்க தாங்க பேய். அப்ப பேயை நீங்க எங்க பாக்குறீங்க? இது விக்கிரகம் ஒரு பேய், இது ஒரு பேய். இந்த மக்கள் இந்த பிரச்சனை இருந்தாங்க. இப்போ இத பேசல, இந்த பிரச்சனை இருக்காங்க. இன்னும் சில பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. 20ஆம் அதிகாரம் மன்னிக்கணும், வெளிப்படுத்தல் 9:20-21. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் மன்னிக்கணும், தப்பா சொல்லிட்டு 18ஆம் அதிகாரம் பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே 18ஆம் அதிகாரம் படிங்க. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. இப்ப பேய்னா இங்க என்னங்க? நீங்க 9ஆம் அதிகாரம் வச்சுக்கோங்க, அப்புறம் படிப்போம். அப்போ பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்புன்னு என்னங்க? அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. அசுத்தம் அருவருப்பு எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு என்ன பேருங்க? பேய். குடிச்சிட்டு பேசுற மனுஷங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? ரொம்ப சுத்தமான வார்த்தையை அழகா பேசுவாங்களா? பேச்சு சகிக்க முடியாது, இந்த வார்த்தையை கேட்கவே முடியாது. பாருங்க, அப்போ இந்த மாதிரி ஒரு அசுத்தமான மனிதர்கள் இந்த விதமான வேலை செய்யும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா, அசுத்த ஆவிகள், தீமை, இது பேய். இப்போ 9ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. சரி, அப்போ பேய்களையும்
அப்புறம் கம்மா போட்டுட்டு பொன் வெள்ளி செம்பு கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்க மாட்டவைகளுமா இருக்கிற விக்கிரகங்கள். இப்ப பேய்கள் என்னதுங்க? அது விக்கிரகங்கள் தனியா இருக்குங்க செய்யப்பட்டது. பேய்கள் என்ன? அதுதாங்க சுபாவம், பொறாமை, விரோதம், கலகம், பிரிவினை, சண்டை, மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் பேய். இந்த பேய்த்தனத்தை எல்லாம் கொருந்து மக்கள் சிலர் வச்சிருந்தாங்க. இப்போ விக்கிரகத்தோட சாப்பிடறதை கெடுக்கணுங்க, அதையும் கூட என்ன செய்யணும், அவங்க வந்து ஒழிக்கணும். இது ஒரு நாள் காரியமா? நான் சொல்ற கருத்து இதுதாங்க. இது இன்னைக்கு மட்டும் 1.5 மணி நேரத்துக்கான காரியமா? தன்னுடைய வாழ்க்கையின் முழு காரியத்துல பாத்திரமா இருக்கணுமா? அப்படி இருந்தாதாங்க பாத்திரமா இந்த குற்றம் உள்ளவனாக இருப்பாங்க. பாருங்க, இன்னைக்கு இங்க செஞ்சுட்டு அடுத்த நாள் போய் எங்க போய் சோசியம் பார்த்துட்டு தெரிஞ்சு அங்க மாதா ஒளி விட்டுக்கிட்டு அப்புறம் அந்த சூனியம் பார்த்துக்கிட்டு இங்க சோசியக்காரனை பார்த்து தெரிஞ்சீங்கன்னா நீங்க பேயாதான் இருக்கிறீங்க, குற்றம் உள்ளவனா இருப்பீங்க, ஆக்கின வரும், செத்து கூட போலாம், யாருக்கு தெரியும்? பாருங்க, இந்த மாதிரி வேலைகளை செய்யற பொழுது இந்த மாதிரி நடக்கும் என்பதை கர்த்தர் சொல்றார். சிலர் செத்தே போயிட்டாங்கன்னு வேற சொல்றார். இது என்ன சொல்லுது இது? அப்ப இப்படிப்பட்டதுக்கு பயம் இருக்கா இல்லையா? பயம் இல்லையா? குற்றம் உள்ளமா இருப்போமா இல்லையா? அப்ப சோதிச்சு பாக்குறீங்களா இல்லையா? பார்க்கலையே. அப்ப சோதி தெரியாமலும் நிதானி தெரியாமலும் அபாத்திரமாய் காலமெல்லாம் போஜனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா குற்றம் இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. அப்ப கர்த்தருடைய பந்தி நம்ம இப்படியே செய்வோம். பயம் பயம் வேணும் பாருங்க. அப்ப நம்ம குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 23, 26, 23 26. நம் அவரோடு இருக்க மாட்டோம். அப்படி இருந்தீங்கன்னா அவரோடு இருக்க முடியாதுங்க. நம்ம என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னுடனே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும். அப்ப பேய்கள்னா என்ன கருத்துங்க? எல்லா தீமையும் உள்ளடக்கி உள்ளது. ஒரு ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டிருந்தான், கர்த்தருடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளல, நன்மையானவைகளை ஏற்றுக்கொண்டு பிறகு ஏற்றுக்கொள்ள மறுத்து தீமைகளை பின்பற்றும் போது என்ன நடக்கும்? தீமைகளை பின்பற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவிதான் ஏற்கனவே இருந்துச்சு, மனம் திரும்பும் போது அவர் போயிடுச்சு, அது ஞானஸ்நானம் எடுக்கும்போது போயிடுச்சு. பிறகு திரும்பி கர்த்தருக்குள்ள வந்த பிற்பாடு அது அவன் திரும்பி விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். அவன் மனப்பூர்வமா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் நிறைய காரியங்களை. எத்தனை ஆவி வருங்க? 7 ஆவி. மொத்த தீமை. மொத்த தீமைனா பேய். இந்த மாதிரி பேய்த்தனத்தோட கர்த்தருடைய பந்தியை கடைபிடிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சண்டை போடுறோம், கெட்ட வார்த்தை பேசுறோம், பொல்லாப்பு செய்யறோம், பொறாமையா இருக்கோம், விரோதம் செய்யறோம். நம் பாத்திரமா அபாத்திரமா? எப்ப விடுவோம் நம்ம? அப்ப தேவன் நம்மகிட்ட இரக்கமா இருக்காரா இல்லையா? அதுக்குத்தான் சிட்சிக்கப்படுகிறோம், போதிக்கப்படுகிறோம். இப்பொழுது இந்த மாதிரி காரியங்களை செய்யாமல் கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழுங்கள். தேவன் எப்படி நம்ம சிக்க வச்சுக்காரு பாருங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே நீங்க கர்த்தருடைய பந்தி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா செய்யாம இருக்க முடியாது, செஞ்சு ஆகணும். அப்ப இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? சிட்சிக்கப்படுவோம், ஆக்கினை தீர்ப்படைவோம், குற்றமுள்ளவனாய் இருப்போம். பாருங்க, அப்ப ஒரு நாள்ல மக்கள் நினைப்பதோ இன்னைக்கு மட்டும் பரிசுத்தமா இருந்துகிட்டு நாளைக்கு செய்யலாம் இல்லைங்க. வாழ்நாள் காரியங்கள் இதுதான் பாத்திரம். அபாத்திரமாய் போஜனம் பண்ணக்கூடாது, பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா 7 விதமான அசுத்தாவிய நீங்க தேடி தேவையில்லைங்க, அது கூட்டிட்டு வந்துடும். என்ன செய்யாது? இங்கேயும் பண்றீங்க, அங்கேயும் பண்றீங்க, என்கிட்டயும் கேட்கறீங்க, சோசியம் பாக்குறீங்க, இல்ல சோசியம் பார்க்கல குறியும் கேட்கறீங்க, இல்ல நாமளா உலகத்தினுடைய மக்களுடைய சாதகத்தையும் பார்த்துக்கிறோம். எத்தனை ஆவி வரும்? 7 ஆவினா முழுமையா பொல்லாப்பு வந்து கூடி வந்துடும். முழுமையா கூட்ட போட போது நீங்க என்னவா இருக்கீங்க? பேயா இருக்கீங்க. இன்னும் எல்லாம் செய்யலாம் என்ன? பாவம். மொத்த பாவத்துல இருந்துட்டு நம்ம ஆராதனை பண்ணா அது தேவன் ஏற்றுக்கொள்வாரா? நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பேய்களுடைய பாத்திரத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்களா? ஆமா. 1 Corinthians 8:7 வாசியுங்கள். மன்னிக்கணும், 1 Corinthians 10:8-7. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமா இருப்பதால் அசூசிப்படுகிறது. அப்ப இன்றைய வரைக்கும் பாருங்க, எல்லா இடத்துலயும் இந்த அறிவு இல்லவே இல்லை என்றார். சபையாத்தை தான் பேசிட்டு இருக்காரு. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் ஒரு பொருள் என்று, அது ஒரு தேவன் என்று எண்ணி
விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறாங்க. அவருடைய மனசாட்சி பலவீனமா இருப்பதா என்னாச்சு? அசூசியமாச்சு. இங்கேயும் போய்க்கிறேன், அப்புறம் அங்கேயும் போயிட்டு வச்சுக்கிறேன், அப்புறம் இங்கிட்டு வந்தவன அழிச்சுக்கிறேன், அப்புறம் அங்கிட்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னா என்ன செய்வீங்க நீங்க? நேத்து ஒருத்தர் பார்த்தேன், தோத்திரம் என்ன அழிக்காது, இருக்கட்டு. நீ உன் வேலை நீ செய்ய, எதுக்கு எனக்கா பயப்படுற? எனக்கு எதுக்கு பயப்படணும் கேட்கிறேன். தேவன் நம்மை காண்கிறார். இப்படிப்பட்ட பயம்தான் உண்மையான அன்பு. இதுக்கு தான் சிக்ஷிக்கப்படுகிறோம், மனிதனுக்காக அல்ல. அப்ப தேவன் என்னை காண்கிறார், என்ன கிட்ட முடிஞ்சு போச்சா பாருங்க. அப்ப இது என்ன பிரயோஜனம்? உண்மையான அன்பாய் வரும்படிதான் நாம் சிக்ஷிக்கப்படுகிறோம். இந்த அறிவு எல்லா இடத்துலயும் இல்லை. நாம் இதெல்லாம் செஞ்சா என்ன செய்யறோம்? 1:10-22 என்ன படிச்சோம்? கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டுகிறோம். தேவனை எரிச்சல் மூட்டி யாருங்க வாழ முடியும் சொல்லுங்க? யார் வாழ முடியாது. விக்கிரகம் என்ற கருத்தோட்டம் தேவனுடைய யோசனையில் தேவனை தள்ளி தீமையோடு நாம் கொண்டிருக்கிற ஐக்கியம் கொள்கிறோம். சேவித்தல் என்பதோடு பொருத்தப்படுகிறதுங்க. கொலோசியர் 3:5 படிங்க. விக்கிரகம் என்ற கருத்தோட்டம் வேற எந்த இடத்திலும் பயன்படுத்தப்படுது பாருங்க. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்போ இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்போ பாருங்க, இது ஒரு விக்கிரகமாங்க. சரி, விக்கிரகம் முடிச்சிட்டோம்னா அது பேய் ஆயிடுமா? நான் பெண்களோட உபசாரம் பண்ணலுங்க, கொஞ்சம் இப்படி உரசிக்கிட்டே போயின்னு வச்சுக்க, இருக்கா இல்லையா? அப்போ நான் தேவனுக்கு நான் பயப்படணுமா இல்லையா? அப்ப தேவனுக்கு நான் பயப்பட வேண்டுமானால், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இது பேயா பேய் இல்லையா? பாருங்க, விக்கிரகம் பேய்னா இதுவும் பேய் தானுங்க. அப்ப நம்ம இப்படிப்பட்ட சிந்தையோடு நம்ம இதெல்லாம் அழித்து போடுங்கள். 1 சாமுவேல் 15:22-23 வாசிங்க. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு கீழ்ப்படிய மறுத்து தன் விருப்பத்தின்படி நடக்கிற இந்த கொரிந்து சபையார் என்ன சொல்லுவார்? 1 சாமுவேல் 15:22-23 தேவனுடைய படிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். கேள்வி கேட்போமா? கொரிந்து சபையார் தங்கள் விருப்பத்தின்படி நடந்தார்களா இல்லையா? நிறைய காரியம். தலையில முக்காடு போடல, அந்நிய பாசை வயசுல அவங்க சித்தன்படி நடந்தாங்க, கர்த்தருடைய பந்தியில் அவங்க சித்து நடந்தாங்க, பிரிவினை அவங்க சித்து நடந்தாங்க, இந்த விக்கிரகங்களுக்கும் அது அவங்க கூட இருந்தாங்க, உலகத்துல அவிசுவாசியோட பங்கு இருந்தாங்க. இது என்னது? சொந்த விருப்பம். சொந்த விருப்பத்தின்படி நடப்பது விக்கிரக ஆராதனையா இல்லையா? இங்க என்ன சொல்ற? 22 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் அப்படின்னா கலகம்ங்க. கலகம் அல்லது பிரச்சனை உண்டாக்குறது கலகம். பில்லி சூனியத்திற்கும் முரட்டாட்டம் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. இந்த கொரிந்து மக்கள் கர்த்தருடைய பந்தி என்ன செய்தாங்க? அவங்க இஷ்டம் போல சாப்பிட்டாங்க, சொந்த விருப்பத்தின்படி சாப்பிட்டாங்க. நான் இன்னொரு கேள்வியை கேட்டா நீங்களா சிந்திங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆராதனைங்கிற 8:30 இல்லையா? நீங்க உங்க விருப்பத்தின்படி வர்றீங்க இல்லையா? இது கூட கொஞ்சம் பேய் இருக்கா கொஞ்சம் இல்லையா? விக்கிரகாராதனை கொஞ்சம் இருக்கா இல்லையாங்க? இதான் இருக்கா இல்லையா? சொந்த விருப்பம் என்ன? பவுலுக்கு இங்க சொந்த விருப்பம் என்னங்க? தேவன் சொன்னாரு, அமலேக்கரை எல்லாம் கொண்டு போய் என்ன செய்ய? அமலேக்கரை எல்லாத்தையும் போய் ஆடு மாடு குழந்தைகள் எல்லாம் இரக்கம் இல்லாம என்ன செய்ய கொண்டு போட்டு சொன்னார். அப்படி என்ன செய்யறாருங்க? தப்ப வச்சார். சொந்த விருப்பமா இல்லையா? சொந்த விருப்பத்தை என்ன சொல்றாரு? விக்கிரக ஆராதனைக்கும் சரின்னு சொல்றாரா சொல்லியா? சொல்றாரு. அப்ப நாம சொந்த விருப்பத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நேரமாச்சு, வண்டி பஞ்சர் ஆச்சு, ஏதோ எந்திரிக்க நேரமாச்சு அப்படின்னா கர்த்தர் உங்களை மன்னிச்சுக்கிறாரு. நீங்க சொந்த விருப்பத்துல இப்படித்தான் எல்லா காலத்துக்கும் இருப்பேன்னா நீங்க முரட்டாட்டம் பண்றீங்களா? விக்கிரகாராதனை செய்றீங்களா? பேயா இருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க எனக்கு. நான் சொல்லுங்க, இங்கதான் இருக்கு, நீங்க தான் படிச்சீங்க. ஆமாவா இல்லையா? ஒண்ணு ஒத்து போகாத அதுக்கு.
நமக்கு விருப்பமானதே செய்தா அப்ப நாம கூட பேயா தாங்க இருப்போம். அந்த பேய் எங்க இருந்து போகும்? வசனம் உள்ள போனா தாங்க அது போகும். அப்ப இப்படி எவ்வளவு காலம் நம்ம பேயாவே இருப்போம், விக்கிரக ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம விக்கிரக ஆராதனைக்கும் சரி சொல்றாரு பாருங்க, மீண்டும் வாசிக்கிறது. இரண்டகம் பண்ணுதல் பிலிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. அப்ப கேள்வி கேட்கட்டுமா? பவுல் என்ன முரட்டாட்டம் பண்ணார்? தேவன் சொன்னதை செய்யல. வெட்டி போடனா வெட்டி போடல, மிச்சம் வச்சுக்கிட்டாரு, இதை செஞ்சது. அப்ப அவர் விருப்பத்தை செஞ்சாரு. இதுக்கு என்ன பேருங்க? முரட்டாட்டம். என்ன பேரு? கலகம். இதுக்கு என்ன பேரு? விக்கிரக ஆராதனை. இதை நான் செஞ்சு நீங்க செஞ்சா என்னங்க பேரு? இல்லையா? இது வேறையா? புரியுதா? அதாவது இல்ல பயம் வருதா நமக்கு? ஆனா கர்த்தருடைய பத்தி நம்ம செய்யறோமே, என்ன பாத்திரமா இருக்கமா? இப்ப நம்ம இஷ்டத்தின்படியான ஒரு வேலை செய்யவே கூடாது கர்த்தருடைய காரியத்துல. எப்பவும், இப்ப மட்டும் இல்ல, வெளியே போனாலும் நீங்க வாழ்நாட்காலும் உங்க கம்பெனியிலும் உங்க இஷ்டத்தின்படியான காரியங்களை செய்யவே கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அப்படித்தான் நீங்க நடக்கணும். தங்கள் இஷ்டத்தின்படி மற்றவங்க நம்ம வளைச்சாலும் அதுக்கு இஷ்டத்தின் போகக்கூடாது. இழந்து போகணும். அதுக்காக இழந்து போறாங்களா இல்லையா? இழந்து போகணும். தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது என்னிலும் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் சொல்றாரா? பாத்திரம் இல்லையா? பாத்திரனா அப்ப என்னுடைய காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒத்து போவனா? ஒத்து போக முடியுமா? இல்ல. தேவனுடைய சித்தம், நாக கடவுள், அவ்வளவுதான், போயிடணும். இப்படிதான் நம்ம நடக்கணும். இதுதான் விதிமுறை. இப்படி நடக்கும் போது தீங்கு நடந்தாலும் நடக்கலாம். நாம் உறுதியா இருக்கணும். தேவன் அடுத்த கட்டத்தை கொண்டு வருவாருங்க. யோபு பிள்ளைகளை சாகடிச்சிட்டாரா? யோபு பிள்ளைகளை சாகடிச்சிட்டாரா? வேலைக்காரங்களை சாகடிச்சிட்டாரா? ஆடு மாடு சாகடிச்சிட்டாரா? மற்றவங்களை சாகடிச்சிட்டாரா? யார் யார் இருக்குது? யோபு மனைவியும். உடம்பு புண்ணாகிட்டாரா? புண்ணாகிட்டார். கொடிய வேலையை கொடுத்தாரா? இவ்வளவு பெரிய மோசமான தேவனா, பயங்கரமான இரக்கமில்லாத தேவனா இருக்கார். எனக்கு தோணுதா வரிசையா கொஞ்சம் கூட கேட்படலைங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்த வர்றான். ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கா, இன்னொருத்த வர்றான். ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்த வர்றான். அதோட முடியல. அப்புறம் உடம்பெல்லாம் புண்ணா போச்சு, அழுகி போச்சு. மனைவி தூர போறா, நாருது மனுஷன். போ தேவனை தூசி, அவன் ஓடி போட்டான். வாய் நாரும் இல்ல, அழுகி போச்சுல. இப்ப தேவன் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுதுங்க? இறக்கமே இல்லை. கேள்வி ஒண்ணு கேட்போம், நீங்க யோபு உண்டாக்குனீங்களா? நான் உண்டாக்குனேனா? யோபுக்கு பிள்ளையை நீங்க கொடுத்தீங்களா? நான் கொடுத்தேனா? ஆடு மாடு நீங்க கொடுத்தீங்களா? நான் கொடுத்தனா? யோபே சொல்றாரு, கர்த்தர் தான் கொடுத்தாரு சொல்றாரு. கர்த்தரை இதை எடுத்துட்டு 2 மடங்கா கொடுக்க முடிச்சா முடியலையா? இப்ப விசுவாசம் வேணுமா வேணாமாங்க? பொறுமையா இருந்தீர்கள் என்றால் அவருடைய வேலைகளை அவர் செய்ய முடியும். ஆனா இல்லைன்னா ஏமாந்தான் போயிருப்போம். எடுத்து விட்டு அதை கொடுக்க அவரால் முடியும். ஏன் நாம கேள்வி கேட்கிறோம்? நாம ஏன் கேட்கிறோம்? அவர் சிருஷ்டிகர். அவர் எடுக்கவும் முடியும், குலைக்கவும் முடியும், திரும்ப கொடுக்கவும் முடியும். அதுவரையும் காத்திருக்க நமக்கு என்னங்க? காத்திருங்கள். எடுத்தாலும் காத்திருங்கள். நானும் காத்திருக்கணும், நீங்களும் காத்திருக்கணும். புடுங்கினாலும் காத்திருங்கள். இதை செஞ்சா மட்டும் திருப்பி கொடுக்க அவர் வல்லவர். கொடுத்தாரா கொடுக்கலையா சொல்லுங்க? 2 மடங்கு கொடுத்தாரு. நமக்கு இந்த பொறுமை இருக்காங்க? இல்ல, நம்ம இஷ்டம் இல்ல. முந்தி இருந்ததா வேணும். யானைக்கும் மனைக்கும் சரி ஒரு கதை கேட்டிருக்கீங்களா? எனக்கு முன்னாடி இருந்த மனைவி தான், முன்னாடி இருந்த பிள்ளை தான் வேணும். அதை விட அழகா கொடுத்தாரு. கொடுக்கலையா? தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம காத்திருக்கணும். நமக்கு என்ன விருப்பமோ அதை காட்டிலும் தேவன் எனக்கு என்ன செய்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும்? அப்படி இருக்கணுங்க. அதுதான் விசுவாசம், அதுதான் பொறுமை. தேவன் யோபுக்கு கொடுத்தார். அவரை கேள்வி கேட்க நமக்கு யாரு? அவர்தான் சிருஷ்டிகர். அவருடைய ஒரு உருவாக்குனதை அவர் அழிக்கவும் முடியும், கெடுக்கவும் முடியும், திரும்ப கொடுக்கவும் முடியும். யாரு கேள்வி கேட்பீங்க? அப்ப அதுக்கு நமக்கு என்ன வேணுங்க? பொறுமையா இருக்கணும். யோபு புரிஞ்சு கொண்டாரா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? திரும்ப கொடுத்தாரா கொடுக்கலையா? ஏன் நமக்கு அந்த விசுவாசங்க? அப்படி இருங்க. நீங்க இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் தருவார். இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த மக்கள் ரெண்டகமும் கலகமும் சூனியமும் மக்கள் கேட்கறாங்க. இறக்கமே இல்லை தேவனுக்கு. யார் சொல்ல இறக்கம் இல்ல? தேவன் தம்முடைய வேலைகளை அப்படி செய்து கொண்டிருக்கிறார். மனிதனுடைய இருதயத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம என்ன யோசிக்கணும்? நமக்கு தாங்க முடியல. ஏன்னா நானா உருவாக்கின? யோனா பார்த்து கேட்டாரு, தலையில வெயில் அடிச்சிருச்சு, அல்ல ஆமனுக்கு சரி, ஆஹா அருமையான நல்ல குளிர்ச்சி, வேடிக்கை பார்க்கலாம் உட்கார்ந்தாரு. ஒரு பூச்சி அடிச்சு போச்சு. யோனா கண்ணாச்சு, எரிச்சலாச்சு. தேவன் ஒரு கேள்வி கேட்டாரு, கேட்கலையா? நீ விதை ஊத்துனையா? நீ தண்ணி ஊத்துனையா? நீ நட்டையா? நீ வளர்த்தையா? நீ பிரயாசப்படாததுக்கு எவ்வளவு கவலைப்படுறிய? லட்சத்துக்கு மேல ஜனங்கள் இருக்காங்க, இடதுக்கு வலதுக்கு அறியா ஜனங்கள் இருக்காங்க. நான் கவலைப்படாமல் இருப்பேனோ? நாம யாருங்க தேவனை கேள்வி வைக்கிறதுக்கு?
எனக்கு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிப்பாரு, கெடுத்து கூட விடுவாரு. நான் உறுதியா இருக்கேனா என்று பார்க்கிறாரு. எனக்கு அது சோதனை, என்னுடைய வாழ்க்கையில் அது எனக்கான புடமிடுவதற்கான சோதனை. நான் உறுதியா இருப்பேன் என்றால் தேவன் அதைவிட அருமையானதையும் அவர் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இந்த மக்கள் பாருங்க, இப்படி இந்த கொருந்து மக்கள் அவங்க அதை கூட கேட்காம அவங்க விருப்பத்தின்படி செஞ்சாங்க. அதுக்கும் கூட என்னங்க பேரு, விக்கிரக ஆராதனை. அந்த பாடம் இல்ல, இதையும் பொருத்த முடியுமா? நமக்கும் பொருத்த முடியும், அவங்களுக்கும் பொருத்த முடியும். இப்போ நாம் நம் விருப்பத்தின்படி நாம் எதை செய்யறோமோ அது விக்கிரக ஆராதனை. எத்தனை விதமா அவங்க சொல்லிட்டு வரும் பாருங்க. தாமதமா வரக்கூடாது என்பதுல நான் ஒரு வகையா மட்டும் சொல்லுங்க, பல்வேறு விதமா ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை வலியுறுத்திட்டே இருக்கேன். முன்னாடி காத்திருக்கிற சுபாவம் எங்கே நமக்கு? அது இல்ல. நாம் அந்த வேலையை செய்யாம நாம் இன்னும் நம்ம விருப்பத்தின்படி செய்யறோம், அதுக்கு பேரு விக்கிரக ஆராதனையாகவும் ஆகும். இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போனோம். தன்னைத்தானே சோதித்தறிதல் என்றால் என்ன? இப்ப பாத்திரவான அபாத்திரமா போஜனம் பண்ணக்கூடாது என்பதை பார்த்தோம். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு மட்டும் நீங்க இப்போ பிதாவே சுத்திகரியும் நான் கத்துடைய பார்த்து சில மக்கள் நினைக்கிறாங்க, இந்த அப்பத்தை சாப்பிட்டா நான் என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுமா. இன்னைக்கு யாருடைய மதீனமான செயல்? யார் சொல்லிக் கொடுத்தது? எப்படி, எந்த வசனத்துல இருக்கு? அப்படி இல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடியே நம்ம பாத்திரவானா இருக்கணுங்க. இயேசு எனக்காக மரித்தார், நான் கிரியத்துக்கு வாங்கினவன், நான் பரிசுத்தமா வாழணும், இந்த வாழ்நாள் முழுதும் வாழணும். அதான் பாத்திரவான், அதான் தகுதி, அதான் அபாத்திரம் இல்லை என்று நான் புரிந்து கொண்டிருக்கணும். அப்படிதான் இந்த அப்பத்துல கை வைக்கணும். பாருங்க, அடுத்து தன்னைத்தானே சோதித்தறிதல் என்ற வார்த்தையை படிக்கணும். இப்ப கர்த்தர் நம்ம இன்னும் படிக்க முடியல, அப்ப நம்ம இன்னும் வரும் வாரத்திலே படிக்கணும். நாம் படிப்போம், பயத்தோடு இருப்போம். ஏனென்றால் இது ஒரு நாள் காரியம் இல்ல, தவறான பயிற்சி கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப மட்டும் பரிசுத்தமா இருந்தா போதும். பெந்தெகோஸ்து மக்களை கேட்டு பாருங்க, கர்த்தருடைய பந்திக்கு நான் பரிசுத்தமா வரணும், அதுக்கான பாஸ்ட் இருக்கும், உபவாசம் இருக்கணும். எதுக்கு? ஒரு வாரம் மட்டும். அப்புறம் ஏன் போல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பேன், நான் போல செய்வேன். இதுவா? கொருந்து மக்கள் தங்களுடைய வாழ்நாளில் முழுவதும் தகுதியா இருக்கணுங்க. அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, வாழ்நாள் எல்லாம் தகுதியா இருந்தா மட்டும்தான் முடியும். இந்த வேலையெல்லாம் பாருங்க திருத்தணும், இல்லைன்னா தேவனது பந்து அங்கீகரிக்க மாட்டார். பாருங்க, இப்படி நாம் இருந்துவோம், அது கர்த்தருடைய பந்தியில் செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். நமக்கு வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் நாம் நம்முடைய விருப்பத்தை விட தேவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்வோம். அது உங்களை இன்னும் ரம்மியமாக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு என்னது இடுக்கமா இருக்குங்க. அது நம்ம விரும்பினபடி நடக்கலையே அப்படின்னு தோணும். தேவன் எனக்கு நல்லது செய்ய நினைக்கும் போது என் விருப்பத்தின்படி எப்படி நடக்கும்? தேவன் எனக்கு ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யணும் தோக்கும் போது அவர் என்ன விரும்புறாரோ அது என்ன செய்ய எனக்கு நடக்கும். பாருங்க, நம்ம ஜெபித்தோம், ஒரு இடம் கர்த்தாவே நாங்க ரொம்ப காலமா ரொம்ப கடினத்தோடு ஒரு 10-15 ஆண்டுகளாக ஒரு பைசாவா சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு தேவன்கிட்ட கேட்டோம். எத்தனையோ இடங்களை தேடணும், ஆனா இங்க கொடுத்தாரு. யாரும் இங்க வரல இது வரைக்கும். இந்த ஏரியால யாருன்னு விஷயம் என்ன, இங்க எதுக்கு எனக்கு கொடுத்தான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. இடத்தையும் கொடுத்தாரு, கட்டியும் கொடுத்தாரு, ஆனா இங்கேயும் கொடுத்தாரு எனக்கு தெரியல. யார் இந்த பகுதியில இருந்து யாருமே வரலையே. நான் 4 இடத்துல இருந்து இருக்கேன், அங்க இருந்து மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் கொடுத்தாரு எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு இது வரைக்குமே தெரியாதுங்க, ஏன் இந்த இடத்த கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. செபத்துல கேட்டாலும் தேவன் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு தான் தெரியும் எது கொடுத்தேன்னு, என்ன செய்யும் அவருக்கு தெரியும். ஆனா எனக்கு அது புதிராவே இருக்கும். அப்ப இப்படி ஒரு சில காரியங்கள் நமக்கு விருப்பமானதை நமக்கு தேவன் வாக்கியப்படலைன்னா, நம்ம இருக்கிற தேவன் என்ன கொடுக்காரோ அதை ரம்மியமான செய்யணுமோ சரி, அவருடைய வேலை. ஒருவேளை நான் விரும்பியிருப்பேன், இதுதான் எனக்கு சிறந்த இடம் நான் நினைச்சிருப்பேன். நீ அப்படி நினைக்கிற, ஏன் வேலை செய்யற, நீ என்னடா யோசிக்கிற, நான் யோசிப்பேன் பாரு, நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்னு பாரு. அதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? யாருக்கு தெரியும்? பாருங்க, அப்ப தேவனுக்கு எது விருப்பமோ அதை அவரால் செய்ய முடியும், கொடுக்க முடியும். அவருடைய விருப்பத்தை நாம் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். இப்படி நாம் சிட்சிக்கப்படுவதை நாம் மதித்து அதை ஏற்றுக்கொள்ளணும். இப்படி சொல்லப்படுவதை நாம் அங்கீகரித்துக் கொள்ளணும். ஒவ்வொரு முறையும் நம்ம அன்பா இருந்து இதையெல்லாம் சிட்சித்து நம்ம சீர்திருத்துகிறார். இது அன்போடு நம்ம என்ன செய்யணுங்க? ஏற்றுக்கொள்ளணும். பயந்திருப்போம். கர்த்தருடைய பந்தி என்பது ஒன்னுக்கு மட்டும்தான், ஆனா அதுக்கு பாத்திரவானாய் ஆகுவது எல்லா காலங்களும், ஒரு நாள் மட்டும் இல்ல, எல்லா காலங்களும் அப்படிதான் வருங்க. கர்த்தர் துப்பட்டா நீங்க யாராவது போடாம வந்தீங்கன்னா ஒரு துப்பட்டாவும் வச்சுக்கணும், இந்த மாதிரி சால் வச்சுக்கணும். கர்த்தருடைய சபையில நம்ம எல்லாரும் அனைவரும் முக்காடு போட்டிருக்கணும். ரொம்ப அருமையானது. அப்படி நம்ம வளருவோம். தேவனுக்கு அது பிரியமா இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி.